கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருதா? என்ன காரணம்னே தெரியல. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் சின்ன விஷயத்தில் தொடங்குற விஷயம் கூட பெரிய சண்டையாக போய் முடியுது. வெளியாட்கள் 3வது ஆளுங்க யாரோ ஒருவர் மூலியம் கூட சின்ன விஷயம் பெருசாக மாறுது. நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் கூட எங்களுக்கு நடுவில் வந்து அது பெரிய பிரிவை உண்டு பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யுன்யன்றது சற்றே குறைஞ்சின்னு தான் வருதுன்னு சொல்லலாம். சில வீட்டில் வந்து எப்போவுமே கணவன் மனைவியை புகழ்ந்தோ பெருமையாவோ அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருமை பற்றி பேசுவாங்க. ஆனால் அது சற்று குறைவான ஆண்கள் தான் அப்படி இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான ஆண்கள் சின்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு சிறிய தவறை அவங்க செய்ய முற்பட்டாலும் சரி, அவங்கள மட்டம் தட்டுறது, பிறர் முன்னாடி நீ எதுக்குமே லாய்க்கப்பட மாட்ட, வேஸ்ட்டு, அவளா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு சில ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதை தெரிஞ்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம தப்பு தான் செய்கிறோன்ட்டு அறியாமலே செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் பாதிக்கப்படுது என்னவோ மனைவி தான். அப்போது அவங்க மனது எந்த அளவுக்கு புண்படும், மற்றவங்க முன்னாடி நம்ம அவங்கள மட்டம் தட்டி பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு வலி அனுபவிப்பாங்கன்றத எந்த ஆண்களும் உணர்வதே கிடையாது. அசால்ட்டாக பேசிட்டு போயிடுறது. ஆனால் அப்படி பேசுகிறவங்களும் சரி, மனைவிகளும் சில நேரங்களில் கணவர்களை கஷ்டப்படுத்துகிற நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களும் வந்து வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யாமல், சில பெண்கள் மட்டுமே சொல்கிறேன், வருமானத்துக்குள்ளேயே நம்ம செலவை முடிச்சுக்கணும் அப்படின்றதும், நம்ம வருமானம் இதுதான், இதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஆடம்பரத்தை குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிக்கலாம், எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ சேமிக்கலாம், எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியுமோ அதற்கான வழிகளை அவருக்கு சொல்லலாம். அப்படின்னு இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறது, இது மாதிரியும் சில பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மாவா சொன்னாங்க? அது மாதிரி பெண்கள் நினச்சா ஒருத்தவங்களை கோபுரத்துலேயும் வைக்கலாம், கீழே போட்டு மிதிக்கவும் செய்யலாம். அப்படியும் சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. இது இயற்கையாகவும் நடக்குது. சில பேர் வந்து தெரியாமலே தன்னை அறியாமலும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் அடுத்தடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யுன்யம் இல்லாமல் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதில் எடுத்தாலும் ஒரு குறை, ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போதா? அதுக்கு எளிய வழிமுறை ஒன்று இருக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 7 வாரங்கள், இது அனுபவபூர்வமாக நடந்திருக்கு, அந்த ஒரு இதில் தான் சொல்லப்படுது. இதை 7 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இல்லது செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். எது செஞ்சாலும் நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு செஞ்சால் தானே அது நமக்கு கை கொடுக்கும். இதுவும் அப்படித்தான். நீங்கள் மனசில் இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி உண்மையாகவே வருந்தி இதெல்லாம் சரியாகணும், நாங்களும் 4 பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு தம்பதியராக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மனசார நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இதை பரிகாரம் கை கொடுக்கும். முதல் விஷயம், கண் திருஷ்டிகளால் கூட நமக்கு இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னாடி சந்தோஷமாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் போக போக நான் இவளா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இல்லை, ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்கிற ஆண்களும், அவனா அவர் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டார் அப்படி சொல்கிற ஆண்களும் இருக்காங்க. ஸோ இந்த பரிகாரத்தை 2 பேருமே செய்யலாம். ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவான பரிகாரம் தான் இது. முதல் பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் இதை செய்யலாம். என்னென்னா வந்து நீங்கள் யாரோட கண் பட்டு இப்படி நடக்குது, யார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் நினைப்பான்ட்டு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு வீடு பக்கத்தில் இருக்க காளி கோவில் அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு கையில் ஒரு கைப்பிடி வந்து
காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய் அது எடுத்துக்கின்னு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து 2 பேரையும் நின்று சுற்றிக்கிட்டு அதை வந்து ஒரு கவரில் வச்சு எடுத்துன்னு போயிட்டு அந்த காளி தேவி முன்னாடி எடுத்துன்னு போயிட்டு போட்டுருணுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும், திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி செய்யும்போது யார் வந்து உங்களுக்கு கெடுதல் நினச்சிருக்காங்களோ, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு செய்கிறாங்களோ, அது வந்து அவங்களுக்கே திரும்பி போயிடும், இல்லை அது காணாமல் போயிடும். இது முற்றிலும் வந்து ஒரு அனுபவ ரீதியாக உண்மையாக நடந்த ஒன்று. நிறைய பேர் இதை செஞ்சு இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அந்த காளியம்மா நம்ம வாழ்க்கையில் யார் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கெட்டவங்களுக்கே அவங்க துணையாக இருக்கிறவங்க அநீதி அதிகரிக்கும் போது அவங்களையே அழிச்சிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம தூய்மையான மனசோடு போயிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நமக்கு செய்யாமலா போயிடுவாங்க. அதனால் நம்பிக்கையோடு போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். 2வது பரிகாரம், வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு நீங்கள் குங்கும அபிஷேகம் பண்ணலாம். விளக்கேற்றி மஞ்சள் பிடிச்சி வச்சு அது குங்கும அபிஷேகம் பூக்கள் போட்டு தூய மனதோட தியானம் பண்ணி அம்மனை நினச்சி ஓம் சக்தின்னு சொல்லி மனதார உக்காஞ்சி அம்மனைக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். 3வது பரிகாரம், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்கிற பரிகாரமும் இருக்குது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எலுமிச்சை பழத்தில் நீங்கள் நெய் தீபம், பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் 2 பேருமே ஒன்றாக கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் எடுத்துன்னு போயிட்டு அதை கட் பண்ணி பிழிஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பஞ்சால் நீங்கள் அந்த தீபம் ஏற்றும் பொழுது அதுக்கு உகந்த நிறைய நன்மைகள் இருக்குது. இது வந்து நிறைய பரிகாரத்துக்கு இந்த பஞ்சு தீபம் நெய் விளக்கு போடுறது பொதுவாகவே பண்ணுறது உண்டு. துர்கை அம்மன் கோவிலில் வாரம் செவ்வாய்க்கிழமையானால் நீங்கள் அதுக்கான கூட்டத்தை நிறையவே பார்க்கலாம். துர்கை அம்மன் வந்து இந்த நெய் தீபம் எலுமிச்சை பழத்தில் போடுற இந்த தீபத்துக்கு வந்து உகந்த சிறந்த பலன்கள் நிறைய தருவாங்க. மாதமாக இருக்கிற பெண்கள் எல்லாமே, மாதமாக இருக்க பெண்கள் தொடர்ந்து அவங்க கரு உருவாகி குழந்தை பேர் நடக்கிற வரைக்குமோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி விளக்கு அகலில் கூட போடலாம். ஏன்னா சில பேர் வந்து மாதமாக இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அகல் தீபம் கூட நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். கருவை காத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த அம்மன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக தக்க வச்சு ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையிலையும் நீங்கள் பெற்றெடுப்பீங்க. இது வந்து எனக்கே நடந்திருக்கு. எனக்கு 2 பாப்பா பிறந்தப்பவும் நான் முதல் பாப்பாவுக்கும் அப்படி தான், 2வது பாப்பாவுக்கும் அப்படி தான். நான் துர்கை அம்மனுக்கு விளக்கு குழந்த பிறக்கிற முன்னாடி வார வரைக்கும் நான் போட்டிருக்கேன். எனக்கு 2மே நார்மல் டெலிவரி. குழந்தைங்களும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் நார்மல் டெலிவரியாக பிறந்தாங்க. ஸோ இந்த தம்பதியர்களுக்கு பிரச்சனைன்றப்பவும் நீங்கள் இது மாதிரி போயிட்டு விளக்கு போடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல பலனை தரும். எது செஞ்சாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியே இந்த பரிகாரங்கள்லாம் தாண்டி பாசிட்டிவ் எனர்ஜின்றதே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை செய்வினை, எந்த ஒரு துன்பம் நம்மளை நாடி வரும்போதும் நம்ம வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கும்போது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கை கொடுக்கும். இது வந்து முற்றிலும் உண்மையான ஒன்று. நம்பிக்கை வைக்க நம்ம தவறக்கூடாது. எது ஒன்று செய்ய ஆரம்பித்தாலும் முதலீடு நம்பிக்கை தான். அதனால் நம்பிக்கையை மட்டும் விடாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை தொடரும்போது உங்களுக்கு இடையேயான அந்த விரிசல் சிறிது சிறிதாக படிப்படியாக சரியாகி நீங்கள் நல்ல ஒரு தம்பதியராக சிறந்து வாழ என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து அந்த பரிகாரம் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க, உங்கள் பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஏதாவது முன்னேற்றம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.